வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா, உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கருப்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. தேவையில்லாத உடலில் சேருகின்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இதுல எளிமையாக ஒரு 2 பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ அந்த பதிவுகளை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். கால்களை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். உதாரணத்துக்கு காலை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியே விடப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இப்போ கால்களை மேல உயர்த்துறோம். இந்த நிலை கையை இங்க கொண்டு வரலாம். இந்த நிலை போதுமான ஒன்று. சாதாரண மூச்சு. இந்த நிலையில ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை. சர்க்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. அடிவயிறு நல்லா குறையும். இடுப்பு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கு, கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இந்த ஆசனத்துடைய பெயர் அர்த்த ஆலாசனம். ஏற்கலப்பையில ஒரு பாதி நிலை இருக்கக்கூடிய தோற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆசனமா பார்க்கலாம். இது ஆண்களுக்கு விந்தணுவை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களையும் செய்யலாம். உணவு எடுப்பதற்கு முன்பாக இந்த பயிற்சி என்பது செய்யலாம். இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உங்களுடைய கால்களை இந்த நிலைக்கு கொண்டு வரோம். கைய இங்க கொண்டு வரும். சாதாரண மூச்சு. இதுலயும் ஒரு 25 எண்ணிக்கை நம்ம நிறுத்தலாம். இதுல உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். முதுவலிக்கு ரொம்ப நல்லது. இடுப்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. பெண்களுக்கு கருப்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மற்றும் மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். சாதாரண மூச்சு. ஆசனத்துடைய பெயர் பாத்தீங்கன்னா பவனமுத்தாசனம். அதாவது அடி வயிற்றில் சேருகின்ற வாயு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆற்றல் உண்டு. இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பாய் ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல மேட் இருந்தாலும் பயன்படுத்தலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.